Ha
எம்பெருமாய் ஏழு மலையானி வைகுந்த வாசா பார்க்கடல் வாசா பண்டக செய்யனா பத்மபூஷணா சமேதா பார்த்தாயா தங்கையாகப்பட்ட கதறி கதறி அழுது கொண்டிருக்கின்றார் நீங்கள் மட்டும் சதியும் பதியுமாய் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். நாங்கள் இருவரும் இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கின்றோம் அண்ணா. இதை பார்த்து ஒரு தீர்வினை உரைக்க மாட்டேன். நானும் உன்னுடைய அண்ணியும் சதியும் அதிகமாக இருக்கிறேன் என்று எங்களை பார்த்த உனக்கு உனக்கு வயிறெல்லாம் எரியுது. நாங்கள் இருவருமே இப்படி இருப்பது உனக்கு பொறாமையாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் யார்? உன்னுடைய கணவனின் நிலைமையில் இருக்கின்றானே, இதற்கு காரணம் யார்? நீ அல்லவா? கண்டவன் பேச்சையும் கேட்கறதில்ல, கொண்டவன் பேச்சையும் கேட்கறதில்ல. இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் வருவது. சிவன் பெரியதா அல்லது சக்தி பெரியதா? நீதான் பெரியவள் என்று நீ உரைக்க, இவர் தான் பெரியவர் என்னுடைய மைத்தனன் உரைக்க, இருவரிடத்திலே வாக்குவாதம் தான் அதிகமாகுது. யார் என்றால் ஒருவர் விட்டு கொடுத்து போனால் இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படாது. அது மட்டும் கிடையாது. பிரம்மதேவன் யார்? மூர்த்தியிலே ஒரு மூர்த்தியாக இருக்கும் அல்லவா? அப்படி இருக்க வேண்டிய அவருடைய சிரசை கொய்தால் அது எப்பேற்பட்ட சிரமாகப்பட்டது. அவரோ பிரம்ம கபாலமாகப்பட்டது. இவனுடைய கரத்தை பற்றி கொண்டது. பைத்தியமா? நீ பைத்தியமா? நான் பைத்தியமா? ஆட்டி வைப்பவன் நானே. நாங்கள் ஆடுகிறோம். அத்தனையுமே நான் தான். அவன் கொண்டாடி தாலி எங்க இருந்தாங்க? நம்ம கொண்டாடி தாலி மட்டும் கொத்தா சொல்லுதா? ஒரு கூட போற தங்கச்சி கண்ணீரோடு நிக்கிறா. நீ மட்டும் நீயும் மனைவி சந்தோஷமா இருக்கிறீங்க. எதெல்லாம் ஒரு வழியை சொல்றியா? ஏயா, அவளுக்குதான் அறிவில்லை. அவ சொன்னா என்ற ஒரு காரணத்திற்கு பிரம்மனின் சிரத்தை போயிடலாமா? நீ அப்படி என்றால் என்னுடைய வளர்ப்பு சரி கிடையாது. கட்டின மனைவியை சரியாக பார்த்துக் கொள்பவன் யார்? கணவன் ஒருவனே. நீ ஒழுங்கா உன் கைக்குள்ள வச்சிருந்தா இப்பேற்பட்ட நிலைமை நேர்ந்திருக்குமா? அப்படி கிடையாது. நீங்கள் இருவரும் எதற்காக இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? கஷ்டம் என்று ஓடி வந்திருக்கின்றேன். அப்படியாகட்டும். கஷ்டத்திலும் தாய் வீட்டுக்கு வரக்கூடாது, பிறந்து விட்டு கவலை வேண்டாம். உன்னுடைய கணவனின் நிலைமையை நான் தீர்க்கின்றேன். எப்படி தெரியுமா? இந்த பிரம்ம கபாலமாகப்பட்டது இவருடைய கரத்தை விட்டு இறங்க வேண்டுமானால் வழி இருக்கின்றது. எப்பேற்பட்ட வழி தெரியுமா? மலை போல் சாதத்தை குவிக்க வேண்டும். மலை போல் சாதத்தை குவித்து உன்னுடைய அண்ணி இருக்கின்றாள் அல்லவா, அவருடைய இடதுகால் கட்டை விரலால் நெற்றியை கிழித்த உடனே அதிலே வருகின்ற உதிரமாகப்பட்டதை அந்த சாதத்திலே இறைத்தி உதிர சாதமாக மாற்ற வேண்டும். அப்படி உதிர சாதமாக மாற்றி இறைத்தி வந்தால் அந்த உதிரத்திற்கு ஆசைப்பட்டு அந்த கபாலமாகப்பட்டது அவருடைய கரத்தை விட்டு அகலிவிடும். சீக்கிரமாக நடத்தி இவ்விடத்திலே நீ இருக்க கூடாது. புறப்பட்டு வா. என்னது நான் இருக்க கூடாது? என் கணவர் குறை தீர போகின்றது. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். குறை தீர்ந்தவுடன் உன்னுடைய கணவன் உன்னிடத்திலே வந்து சேருவார். இவ்விடத்திலே முதல்ல நீ மட்டும்தான் இருக்கக்கூடாது. முதல்ல என்னுடைய மைத்துனரின் குறையை தீர்ப்பதற்காக கட்டை விரலால் நெற்றியை கிழித்து உதிரசாதமாக மாற்றி உதிரசாதத்தை கொண்டு வா. அந்த கபாலத்திற்கு முன்பதாக போட்டுவிட்டால் கபாலம் இறங்கிவிடும் என்று உரைத்தார். நான் இருக்கக்கூடாது என்று சொன்னார். நானும் கருவினை வந்து விட்டேன். என் கணவர் நிலைமை
மாறியதா அல்லது அப்படியே இருக்கின்றதா என்று ஒன்றுமே புரியவில்லை. கணவரையும் காணவில்லை, என் அண்ணனையும் காணவில்லை, என் அண்ணியும் காணவில்லையே. இப்படி சென்று விட்டார்கள் என்று ஒன்றுமே புரியவில்லை ஆண்டவா. ஆமா, இதோ தெரிகின்றது ஒத்தை பாதை. இந்த ஒத்தை பாதை வழியாக தான் சென்றார்கள். இந்த ஒத்தை பாதை வழியாக சென்றால் தெரியும் அல்லவா? என் கணவன் கரத்தில் உள்ள அந்த பிரம்மா கபாலமாகப்பட்டது மக்கள் நடக்கும் பாதையிலே இருக்கின்றது. என் கணவன் எப்படிப்பட்டவர்? மூர்த்திக்கு முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடியவர், முக்கண்ணை படைத்தவர், அனைத்து தேவராஜிகளுக்கும் படியளக்கும் கர்த்தா. அப்படிப்பட்ட கர்த்தாவிற்கு இந்த பிரம்ம கபாலம் கருத்திலே பற்றிய உடனே தேயாற்றவாரி வித்தாட்டம் எடுத்து இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சென்று சுட்ட பிணத்தை எல்லாம் பிடிக்கும் குறைந்தீர்களே. இந்த கபாலமாகப்பட்ட இடத்தில் இருந்தார்கள். அப்படித்த பாமர மக்கள் அனைவரும் கை தொட்டு என்ன நிலைமை ஏற்படுமோ? ஆமா, இந்த கபாலத்தை இந்தரத்தினால் எடுத்து அதோ ஆழியை சொல்லக்கூடிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே நான் சென்று போட்டு விட்டால் அனைத்து